இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாள்ல கூட தேவன் நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய அளவற்ற இரக்கம், தயவு, அன்பு இதற்காக நம்ம அவரை துதிப்போம். இந்த நாளின் காலை வேளையில கூட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் என்னோடு கூட அதிகமா இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நிச்சயமா அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைய பேருக்கு அது உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையா இருக்குங்கிறத நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 37வது அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அப்போ இதுதான் இன்றைக்கு தேவன் நம்ம கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்குது. அப்போ தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருந்து செய்ய போகிற காரியம் அது இப்படித்தான் இருக்கும். நம்முடைய நீதியை அவர் வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுகிறாராம். ஒரு நிமிஷம். அப்போ இன்றைக்கு நம்ம இந்த காலை வேளையில நம்ம கூட தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை, அவர் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுகிற தேவன். அப்போ அந்த வார்த்தையை குறித்து நான் தியானித்துட்டு இருக்கிறப்போ அவருடைய நாமமே யெகோவா சிக்கேனு. யெகோவா சிக்கேனு அப்படின்னா நீதியின் தேவன். அந்த நீதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோடு கூட நம்ம ரைட் ஸ்டாண்டிங்ல நிக்கிறதும், அவர் நம்மை அங்கீகரித்துக் கொள்றதும், நம்ம நீதிமானாய் மாற்றப்படுகிற அந்த காரியங்கள் தான் அந்த நீதியை குறித்து சொல்லப்படுகிற காரியமா இருக்கு. அப்போ நம்ம இன்றைக்கு தேவனோடு கூட நம்ம என்ன செய்யறோம்? ரைட் ஸ்டாண்டிங்ல இருக்கிறோம். He accepted us and he justified. அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருக்கிற நம்முடைய நீதியை அவர் வெளிச்சத்தை போல அவர் விளங்க பண்ணுகிறார். நம்முடைய நியாயத்தை அவர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் இதுல ஒரு சில வார்த்தைகள் நம்ம அடிக்கடியாய் தியானிக்கிற வார்த்தை தான். ஆனா ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய நியாயத்தை எப்படி தேவன் விளங்க பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த மாதத்துல அடிக்கடி என் கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, நியாயம் செய்வேன், சீக்கிரத்துல நான் நியாயம் செய்வேன். அந்த வார்த்தைகள் மறுபடியும் என்னோட இருதயத்துல ஆண்டவர் விதைத்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறேன். அப்போ இது இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே அது நிச்சயமாய் அந்த காரியங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்கள் நியாயம் மறுக்கப்பட்டதை போல உணர்றீங்களோ அந்த இடத்துல எல்லாவற்றிலையும் தேவன் அவர் தம்முடைய நியாயத்தை அவர் என்ன செய்வார்? விளங்கப்படும். உங்க நியாயத்தை, நீதிய வெளிச்சத்தை போல பட்ட பகலை போல அவர் விளங்க பண்ணுவார். அப்போ 2 கொரிந்தியர் 5:21 நம்ம பார்க்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ இன்னைக்கு நம்ம எதை பெற்றிருக்கிறோம்? தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறோம். அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் இன்னைக்கு நம்ம யாராயிட்டோம்? தேவ நீதியை பெற்றவர்களாய் மாறி இருக்கிறோம். அதனால பாவம் அறியாத, அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல வந்ததுனால, பாவம் அறியாத அவர் பாவமானதுனால இன்றைக்கு அவருடைய நீதி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பாவத்தை அவர் எடுத்து அவர் நீதிய நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாரு. அப்போ இன்றைக்கு அந்த ஸ்தானத்துல இருக்கிற நம்முடைய நீதியை அவர் நிச்சயம் என்ன செய்வாரா? வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல அவர் விளங்க பண்ணுகிற நல்ல தேவனா இருக்கிறார். ரோமர் 3வது அதிகாரம்
22வது வசனம் நான் வாசிக்கிறேன். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அடுத்ததா 24வது வசனத்துல பார்க்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நமக்கு இருக்கிறபடியினால நமக்கு என்ன பெற்றிருக்கிறோம்? தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் நம்ம இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சோம்னா இந்த தேவ நீதிதான் எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்போ இலவசமா அவருடைய கிருபையினால நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மீட்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நீதியை பெற்ற ஜனமாகிய நமக்கு விரோதமாய் எந்த காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய நீதியை அவர் என்ன செய்வாராம்? வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவாராம். இன்னும் ஒரு வசனம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து. அப்போ விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருந்தா போதும். இந்த நாட்கள்ல நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமான், தேவ நீதியை நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வாழும்போது, ஒருவேளை நீங்க நல்லதுதான் செஞ்சுட்டு இருப்பீங்க, நீங்க நன்மையானவைகளை தான் நீங்க செய்றீங்க, ஆனா உங்க நீதி இன்னும் வெளிச்சத்துக்கு வராம இருக்கலாம். உங்க நியாயம் அது விளங்கப்படாம ஒருவேளை மற்றவங்களால அது அது புறக்கணிக்கப்பட்டதா, தவறா எண்ணப்பட்டதா அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல மறுபடியும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். லூக்கா 18ல நம்ம பார்க்கிறோம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்க நியாயம் மறுக்கப்பட்டதா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத அவரே உங்களுக்காக செய்து முடிக்கிறத நீங்க பார்க்க போகிற நாட்களுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அப்போ இந்த நீதி நமக்கு வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகல போல தேவன் விளங்க பண்ணுகிற அந்த வேளையில நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் அந்த 37வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த 37வது அதிகாரத்துல முதல் வசனம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அப்போ இன்றைக்கு நம்ம இருதயத்துல ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய நீதியை மறுத்திருக்கலாம், என்னவோ காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவங்க மேல நீ எரிச்சல் அடையாத. நம்ம நினைப்போம் நிறைய நேரம், நான் நல்லது தானே நினைக்கிறேன், நல்லது தானே செய்யறேன், ஆனா என்ன காட்டிலும் அவங்க நல்லா இருக்காங்களே, ஏன் தேவன் அவங்களெல்லாம் பார்க்கலையா, என்னைய பார்க்கலையா? இப்படியெல்லாம் நான் அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதான்? பொறாமைப்படக்கூடாதான். நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்க அறியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்குது. இந்த சங்கீதம் தாவீதினுடைய பின்னாட்கள்ல வயதான காலத்துல இந்த சங்கீதம் எழுதப்பட்டதாம். அதாவது தீயவர்களுடைய அந்த செழுமை வெற்றியை பார்த்து வெறுப்படைந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அட்வைஸ கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம். இத பின்பற்றணும் அப்படின்னா நிச்சயமாய் நம்முடைய நீதி வெளிச்சத்தை போல, நியாயம் பட்ட பகலை போல தேவன் விளங்க பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த பொல்லாதவர்களை குறிச்சு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 23:17 அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. உன் மனதை அப்போ இன்னைக்கு நம்ம யார பார்த்து கொண்டு இருக்கிறோம்?
சுற்றிலும் நமக்கு தீங்கு நடக்கிற காரியங்கள், தீங்கு செய்கிறவங்க, இவங்களையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா? இல்ல நம்ம அடிக்கடியாய் தியானித்த காரியம் அதுதான். அவரை பெரிதாய் பார்க்கிறோமா? நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை பெரிதாய் பார்க்கிறதோ, அவருடைய வார்த்தையையும் வாக்குத்தத்தங்களையும் பெரிதாய் நம்ம பார்க்கிறது தான் அவரை பற்றி பயத்தோட இருக்கிற ஒரு காரியம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா அவரை பார்த்து பயந்து நடுங்கிறது இல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவன் யார்? என் தேவன் எப்படிப்பட்டவர்? என் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர்? என் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ள வார்த்தை? அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்ம மேன்மையாய் பார்க்கிறது தான் அவரை பற்றி கொண்டிருக்கிற பயம். இந்த பயம் நமக்கு இருக்குதா? இல்ல அவங்க அப்படி பேசுறாங்க ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க அப்படி கெடுதல் செய்யறாங்க ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா எனக்கு தானே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகளே, உனக்கு இது வேண்டாம். நீ எரிச்சல் படாத, நீ பொறாம கொள்ளாத. நீ என்னுடைய நீதியை பெற்றிருக்கிற மகள். நீ தேவ நீதி, என்னுடைய நீதியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். யார பற்றின எண்ணங்களோ, கவலைகளோ, பயங்களோ உனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுதான் ஆண்டவருடைய சத்தமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணு, பிலிப்பியர் 4:6 பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ உங்களுக்கு உங்களுடைய நீதி அங்க விளங்கப்படாம இருக்கலாம். உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? அப்பாட்ட கொடுத்துட்டு, அப்பா இன்னைக்கு நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நிச்சயமா என் நீதிய வெளிச்சத்தை போல, என் நியாயத்தை பட்ட பகலை போல நீங்க விளங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேச பேச நிச்சயமாய் அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில மாறுதல்களாய் முடிகிறத நீங்க பார்க்க முடியும். நிறைய நீதிமொழிகள் 24:1 நம்ம பார்க்கிறோம். அங்க பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. மறுபடியும் வேதம் இத நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்ம ஏன் பொறாமை கொள்றோம்னா அவங்கள பெருசா பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். நமக்காக ஒருவர், நம்முடைய நீதியை விளங்க பண்ணுகிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத அறியாதபடி மனிதர்களை பெருசா பார்க்கிறதுனாலதான் நமக்கு மனிதர்கள் மேல பொறாமை வருது. அப்போ இந்த ரூட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபியர் தான். இந்த பொறாமை வர்றதுக்கு ரூட் ஃபியர், ஆர்ஃபன் ஸ்பிரிட். தேவன் என்ன நேசிக்கலையோ, அவங்களதான் நேசிக்கிறாரோ, அப்படிலாம் கேடு செய்யறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனா என்னைய நேசிக்கலையோ அப்படின்னு சொல்லி ஒரு அனாதை மனப்பான்மை நமக்கு வந்துருது. வசனம் சொல்றது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். விசேஷமாய் தேவன் நீதியை பெற்றிருக்கிற உங்களுக்கு அவர் அநீதி இழைக்கப்பட அவர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். நேற்று நம்ம தியானிச்ச பிரேயர் செஷன்ல தள்ளப்பட்டவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் அவர் தம்மோடு அவர் என்ன செய்யறார? சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவன், அவர்களை உயர்த்துகிற தேவன். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய கண்கள் அவர் மேல மட்டும் பதிக்கப்பட்டிருந்தா பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம இருதயம் எந்த இடத்துல இருக்கு? மனிதரை பார்க்கிறோமா? தேவனை பார்க்கிறோமா? ரெண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இந்த வசனத்தை நான் டிபிடில வாசிக்கிறேன். Don't follow after the wicked ones or be jealous of their wealth. Don't think for a moment they are better off than you. They and their short-lived success will soon shrivel up and quickly fade away like grass clippings in the hot sun. அப்போ அது என்னன்னா, அவர்களுடைய வெற்றி எல்லாம் அது தற்காலிகமானதுதான்.
அது நிரந்தரமானது கிடையாது. அதனால அத பார்த்து அவங்களுடைய செயல்கள பார்த்து நீ என்ன செய்யாத? பொறாமை கொள்ளாத. நீ கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்கள மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்க அவங்கள மன்னித்து உங்க ஹார்ட்ஸ்ல அவங்கள ரிலீஸ் பண்ணும்போது அடுத்தடுத்து காரியங்கள் நமக்காக சாதகமாய் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா நீ நன்மை செய்கிறத மட்டும் என்ன செய்திராத? விட்டுறாத. அப்போ எரிச்சல் அடைறதுக்கு, பொறாமைப்படுறதுக்கு தீர்வு என்னன்னா, தேவனை நம்புறதும், நல்ல காரியங்கள்ல, நன்மையான காரியங்கள்ல நம்ம ஈடுபடுத்திக் கொள்றதும் தான் அதற்கு உண்டான ஒரு தீர்வா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம், keep trusting in the Lord and do what is right in his eyes. Fix your heart on the promises of God and you will be secure, feasting on his faithfulness. அப்ப நம்முடைய இருதயம் அவருடைய வாக்கு தத்தங்கள்ல பிக்ஸ் ஆயிருக்கணுமா? இன்றைக்கு நம்ம இருதயம் எதுல பிக்ஸ் ஆயிருக்கு? மனுஷர் மேல பிக்ஸ் ஆயிருக்கா? இல்ல தேவன் மேலயோ, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மேல நம்ம இருதயம் பிக்ஸ் ஆயிருக்குதா? அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ அவருக்குள்ள நீ களி கூர்ந்து மகிழு. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம், யார் இடத்துல இருக்கிறோம், யார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், இதெல்லாம் உணராததுனாலதான் நமக்கு அநேக நேரங்கள்ல மனுஷரை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல, உன்னதத்துல அவர் கூட நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்முடைய ஸ்பிரிட் இன்னைக்கு அவர் பக்கத்துல இருக்குது. இதுதான் ட்ரூத், இதுதான் ரியாலிட்டி. ஆனா இந்த இடத்துல நம்ம அவரை நம்ப முடியாம இந்த பூமிக்குள்ள இந்த இந்த வேர்ல்ட்லி ரெல்ம்லயே நம்ம சுத்திட்டு இருக்கிறதுனாலதான் மனிதர்களையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களை படைத்தவர் யார்? உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை உருவாக்கினவர், தாயின் கருவில் உங்களை தாங்கினவர், இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர் யார்? அவர் எங்க இருக்கிற, நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம அறியாததுனாலதான் நமக்கு என்ன வருது? மற்றவர்களை குறித்ததான சிந்தனைகள். இன்னைக்கு காலையில யாரெல்லாம் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க கூட இடைப்படுகிறார். மகளே, நீ ஏன் பக்கத்துல இருக்கிற? உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும். எதை குறித்து கலங்க வேண்டியது இல்லை. ஓ நீதிய நான் வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை நான் பட்டப்பகல போல விளங்கப்படுவேன். ஒன்னே ஒண்ணு, நீ எனக்குள்ள சந்தோஷமாயிரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வார்? உனக்கு அருள் செய்வார். அங்க சங்கீதம் 21:2 பார்க்கிறோம், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை நீர் தள்ளாதிருக்கிறீர். மன விருப்பம், அது நீங்க ஜெபிக்கிற காரியம் கூட இல்ல, நீங்க மனது விரும்பின காரியத்தை கூட அவர் கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறாராம். எப்போ? அங்க எரிச்சல் இல்லாதப்போ, அவருடைய ப்ராமிசஸ்லயே நம்ம ஹார்ட்ட பிக்ஸ் பண்றப்போ நம்ம இருதயத்தின் வேண்டுதல்கள் அங்க நமக்காக நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 145 பார்க்கிறோம் 19வது வசனத்துல, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. அப்போ அவர் நம்ம இதுக்கு அவருக்கு பயப்படுகிற பயம், அவரை பெரிதாய், அவருடைய வாக்கு தத்தங்களை பெரிதாய் பார்க்கிறவருடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன். அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம்தான்.
மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ பார்க்காதபடி, அவங்க மேல எரிச்சல் கொள்ளாதபடி, பொறாமை கொள்ளாதபடி என்ன செய்யணுமா? அவங்க சீக்கிரத்துல அவங்க சக்சஸ் எல்லாம் நீண்ட நாள் இருக்க போறது இல்ல. ஒருவேளை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒருவேளை ஒருவேளை நடித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு ஒருவேளை முகஸ்துதி பண்ணி கொண்டு அப்படி ஏமாற்றி கொண்டு இருக்கிறவர்களா கூட இருக்கலாம். அவங்க வெற்றி பெற்றவங்களை போல இருக்கலாம். மனிதர்கள் அவங்கள கொண்டாடி கொண்டு இருக்கலாம். ஆனா அது நிரந்தரம் இல்ல. கர்த்தரை நம்பி நன்மை செய்யணுமா? அவருடைய ப்ராமிசஸ்ல நம்ம ஹார்ட் ஃபீஸ் பண்ணணும். அடுத்தது அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்துல நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே நம்ம ஹார்ட் இருக்கணும். அடுத்ததா 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ டோட்டலா நம்ம காரியத்தை நம்ம என்ன செய்யணுமா? அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். அவர் என்ன செய்யறாரா? நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். சங்கீதம் 55:22 பார்க்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்ப அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், அவர் மேல நம்ம பாரத்தை வச்சிடணும். அவர் நம்மை ஆதரிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். நம்மை ஒரு நாள் கூட அவர் தள்ளாட விட மாட்டாராம். இன்றைக்கு தேவ நீதியை பெற்றிருக்கிற நாம், நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிற நாம், அவர் நம்மை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். அடுத்ததா 1 பேதுரு 5 நம்ம பார்க்கிறோம் 7வது வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, மகளே, எந்த காரியம் யார குறிச்சு என் நீதி இன்னும் வரலையே, விளங்க பண்ணலையே அப்படின்னு நீ கவலைப்பட்டு இருக்கிறியா? நீ அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் காரியத்தை வைக்கப்படுவேன். அவர்கிட்ட எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? சரண்டர் பண்ணும் போது அங்க 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். அதுல செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அந்த முதல் 5 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா 7வது வசனத்திலையும் மறுபடியும் அததான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அவருக்கு காத்திரு, கர்த்தரையே நோக்கிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒரு ரெஸ்ட்ல வந்து அவரை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? பார்த்தா போதும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். 11வது வசனம் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம கூட பேசுற காரியம் இந்த சாந்த குணம். மீக், அதுதான் பர்சனாலிட்டி. மோசே அங்க அப்படி ஒரு சாந்த குணம் உள்ளவனை பார்க்க முடியாதான். அதனாலதான் 30 லட்சம் ஜனங்களை அவன் வழி நடத்தி கொண்டு வர முடிஞ்சது. அந்த சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு மிகுந்த சமாதானத்தினால். உங்க இருதயம் இன்னைக்கு இந்த வேளையில எதெல்லாம் குறிச்சு அப்படி ஒரு 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 கொதிக்கிற நிலைமையில இருக்கான்னு சொல்றாரு. இல்ல, நீ சாந்த குணமுள்ளவளாய் நீ இருக்கும்போது நீ பூமியை சுதந்தரித்துக் கொண்டு மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். அந்த வார்த்தை டிபிடில ரொம்ப அந்த வசனம் அழகா இருந்தது. 11வது வசனம், but the humble of heart will inherit every promise and enjoy abundant peace. The meek will inherit the earth. மத்தேயு 5 பார்க்கிறோம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இன்னைக்கு நம்ம உள்ளத்துல அந்த எரிச்சல் இருக்கிறதுனால
நம்ம என்ன செய்யறோம்? கோவமா பேசுறோம், ரியாக்ட் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல. The meek will inherit the earth. The humble of heart. நீ சாந்த குணமுள்ளவனா இருக்கும்போது எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். You can enjoy abundant peace. மிகுந்த சமாதானத்தினால் நீ மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். இன்றைக்கு நம்ம நீதி வெளிச்சத்தை போல தேவன் விளங்க பண்ணணும் அப்படின்னா, தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்படி நீதி விளங்க பண்ணின சில பேருடைய வாழ்க்கைய நம்ம வேதத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். அங்க பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்ட யோசேப்பினுடைய நீதியை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அங்க பார்வோன் சொல்ற, உன்னை எல்லாவற்றிற்கும் நான் அதிகாரியாக்குகிறேன். அங்க ஒருவேளை பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டா, எல்லாரும் யோசேப்பை குறிச்சு தவறா நினைச்சாங்க. ஓ, யோசேப்பு இப்படிதானா அப்படின்னு சொல்லிதான் அங்க நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா தேவனோ அவனுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும், அவனுடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணினதை பார்க்கிறோம். அங்க பார்வோன் ஒரு சாட்சி கொடுக்கிறார். நேற்று பிரேயர் செஷன்ல கூட அந்த வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஆதியாகமம் 41:38 அங்க பார்வோன் கொடுக்கிற சாட்சி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? ஒரு போத்திபாருடைய மனைவி குற்ற சாட்டி இருக்கலாம். ஆனா அந்த தேசத்துக்கே ராஜா என்ன சொல்றாரு? ஒரு சாட்சி அங்க யோசேப்பை குறித்து சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அப்போ இப்படிப்பட்ட சாட்சிய நிச்சயமா உங்க வாழ்க்கையிலையும் தேவன் கேட்கும். உங்களை குறித்து சொல்லும்படியாய் தேவன் செயல்படுகிறார் அப்படிங்கிறத நம்பினீங்கன்னா, சீக்கிரத்துல உங்க நீதி வெளிச்சத்தை போல, உங்க நியாயம் பட்ட பகலை போல அவர் விளங்க பண்ணுகிறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க நல்லா தியானித்து பாருங்க. இதை செய்யும் போது நிச்சயமா அங்க யோசேப்பு யாருக்கிட்டையும் போராடல. அங்க ஒண்ணே ஒண்ணு, அங்க மனிதர்கள் அங்க பானபாத்திரக்காரன்ட்ட தான் அங்க ஹெல்ப் கேட்கிறான். அவனும் மறந்துட்டான். அதுக்கப்புறம் அதை பற்றி அங்க பொறுமையோட தான் அந்த சிறைச்சாலையில அவ இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா ஒரு காலம் வந்தப்போ தேவன் அவனுடைய நீதியை வெளிச்சத்தை போல அங்க விளங்க பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். அங்க தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, அங்க தானியேலும் பொய்யாய் அங்க மற்றவர்கள் அவன் மேல கொண்ட பொறாமையினால அங்க என்ன செய்யறாரு? சிங்க கெபிக்குள்ள போடப்படுகிறார். தானியேல் 6:23 நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா அங்க தானியேல் ராஜா ஆண்டவர்கிட்ட தானியேல்கிட்ட பேச வரும்போது தானியேல் சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அங்க அவ்வளவு அழகா தேவன் அவனை ப்ரொடெக்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். 26வது வசனத்துல, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் அப்படின்னு சொல்லி 28வது வசனம் சொல்லுது. கோரேசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் பெர்சியனா தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்துதா? ஜெயமா இருந்துதான். அவனுக்கு தோல்விங்கிறதே இல்லை. அவன் சிங்கக்கெபிக்குள்ள போடும் போதும் அவனுடைய நீதியை விளங்க பண்ணுகிறதுக்கு அவனால எதுவுமே செய்ய முடியல. ஆனா தேவன் அவனுடைய நீதியை வெளிச்சத்தை போல அங்க விளங்க பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். நியாயத்தை பட்ட பகலை போல
அவர் விளங்க பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். அங்க முர்தெகாய் ஆமான் அங்க முர்தெகாய்க்கு விரோதமாய் திட்டம் தீட்டி அங்க தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டு அங்க ராஜா கிட்ட வர்றாரு. அந்த ராத்திரி வேளையில ராஜாவுக்கு தூக்கம் வரல. அங்க தூக்கம் வராமல் செய்ய பண்ணின அந்த தேவன் அங்க ஞாபக புஸ்தகத்தை அந்த 7 எடுத்து வாசிக்கிறாங்க. அங்க முர்தெகாய் செய்தது சொல்லப்படுது. எந்த ஆமான் அழிக்கணும்னு நினைச்சு வந்தானோ அதே ஆமான் மூலமாய் முர்தெகாய் உயர்த்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம், மேன்மைப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அங்க முர்தெகாய் அந்த தேசத்துக்கே அங்க ஒரு தலைவனாய் மாறுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதுதான் அவருடைய நீதி. நம்முடைய நீதியை அவர் வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுகிற தேவன் என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் அடையாளமா இருக்கு. இப்ப பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துல பங்கெடுத்திருக்கிற நமக்கும் இதே இன்ஹெரிட்டன்ஸ் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சும்மா நம்மளை பார்த்துட்டு இருக்கல, அவர் நம்ம போற பாதையை அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு என்ன சம்பவிக்கிறதுங்கிறத அறிந்திருக்கிறார். சுற்றி இருக்கிறவங்க நம்ம இன்னைக்கு நமக்கு தெரியாது நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு, ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும். நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்தும் போது அதை நீங்க என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அங்க தாவீது ஒரு ஒரு கெடுதல் கூட சவுலுக்கு செய்யல. ஆனா துரத்தி வந்து கொண்டே சவுல் துரத்தி கொண்டே வந்ததை பார்க்கிறோம். ஆனா தாவீது அந்த தேசத்திற்கு ராஜாவாய் மாற்றப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். சவுல அவனுடைய ஜீவனை பாதுகாத்ததை நம்ம பார்க்கிறோம் தாவீது. ஆனா அதுக்கு பிறகு கூட அந்த சவுல் தாவீதை துரத்துனதான் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க இன்னைக்கு நான் நல்லது செஞ்சுட்டே இருக்கிறேன் ஆனா எனக்கு கெடுதல் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நிரந்தரம் இல்லை. அவங்களும் புரிந்து கொள்ளும்படி தேவன் உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். இதற்கு நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்துவும் விதிவிலக்கில்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா பிலிப்பியர் 2:9 இதுதான் மிகப்பெரிய உதாரணமாய் நம்ம பார்க்க முடியும். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அங்க ஒரு எந்த வகையிலையும் அவரை நேசிக்கிறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. அவர் கூட இருந்த சீஷர்கள் கூட அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. பிலிப்பியர் 2:9 சொல்லுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணப்படும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். அதுக்கு அவர் செஞ்ச காரியம், தம்மைத்தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். வார்த்தைக்கு, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். அதனால அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்படுது. அங்க முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக என்ன செய்யும், முடங்கும்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவருக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம்னா இன்றைக்கு நமக்கும் அதே காரியத்தை தேவன் நடப்பிக்கிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்குது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். தேவனுடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கும். சுக வாழ்வு என்ன செய்து துளிர்க்க ஆரம்பிக்கிறது. உங்க நீதி வெளிச்சத்தை போல, உங்க நியாயத்தை பட்டப்பகலை போல தேவன் விளங்க பண்ணுகிறார். ஒன்றே ஒண்ணு, எரிச்சலாகாம பொறாமப்படாம சார்ந்த குணம் உள்ளவர்களாக எல்லா ப்ராமிசஸையும் இன்ஹெரிட் பண்ணி அபண்டன்ட் பீஸ்ல
நம்ம இருக்கணும்னு சொல்லிதான் ஆவியானவர் இன்றைக்கு விரும்புகிறார். இந்த வார்த்தையின்படி தேவன் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே, எங்களோடு நீர் இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். அப்பா, இது ஏதோ நாங்க கேட்டோம், எங்க கூட நீங்க பேசுவீங்க, இந்த வார்த்தை எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்க சந்தோஷப்படுறதுக்கு இல்லப்பா. இந்த வார்த்தைக்கு இந்த காலை வேளையில நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எப்படி நீங்க பிதாவின் வார்த்தைக்கு மரண பரியந்தம் நீங்க கீழ்ப்படிந்தவராய் இருந்தீங்களோ, அது போல இன்றைக்கு நாங்களும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் செயல்பட நாங்க விரும்புகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உங்க இருதயத்துல சொல்லுங்க அப்பா, இன்றைக்கு என் இருதயத்துல இருக்கிற எரிச்சல், பொறாமை, ஒருவேளை அவங்க தீங்குதான் செய்யறாங்க, அப்படிப்பட்டவங்களையும் நான் என்னுடைய மைண்ட்ல இருந்து நான் ரிலீஸ் பண்றேன். அதை விஷுவலைஸ் பண்ணி நீங்க பாருங்க. அவங்களை டோட்டலா மன்னித்து அவங்களை ரிலீஸ் பண்ணிருங்க. டோட்டலா அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. இனிமேல் மனிதர்களை குறித்ததான பொல்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் எதுவும் நமக்கு வேண்டாம். நமக்கு அப்பா ஒருவர் இருக்கிறார். அந்த தகப்பன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அந்த தகப்பன் நமக்கு இருக்கிறார். சொல்லுங்க உங்க இருதயத்துல, அப்பா நீங்க இருக்கிறீங்க. நம்ம எரிச்சல் அடைந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் நம்ம நீதி வெளிச்சத்தை பார்க்க முடியல. அந்த எரிச்சல் வேண்டாம். அப்பா, எங்களை நாங்க உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை உள்வாங்கி உங்ககிட்ட இருக்கிற அப்படிப்பட்ட தேவையில்லாத எந்த எண்ணங்களா இருந்தாலும் அதை அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்கேன். அப்பா, நான் இப்படிதான் திங்க் பண்ணேன், ஆனா இதை உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, அவங்களை நான் பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னேன். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்ம உயர்த்தப்படுவது அது சாத்தியம் இல்லை. அப்பா, இந்த காலை வேளையில எல்லாரையும் உங்கள்கிட்ட ரிலீஸ் பண்றப்பா. எங்களை சுற்றி யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமாய் தீங்காய் பேசுறாங்களோ, எங்களுக்கு தீங்கு இழைச்சாங்களோ, அவங்க எல்லாரையும் எங்க ஹார்ட்ல இருந்து நாங்க ரிலீஸ் பண்றோம். எங்க ஹார்ட்ல இருந்து நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. நாங்க பிளஸ் பண்றோம். மனதார, மனதின் ஆழத்தில் இருந்து அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்க பிளஸ் பண்றோம். அவங்க வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். நீங்க எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. எங்களை படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், அன்பே உருவானவர், எங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறவர், இரவும் பகலும் எங்க மேலேயே உங்களுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இப்படி ஒரு தேவன் எங்க கூடவே நீங்க இருக்கிறீங்கப்பா. நாங்க பார்க்கிறோம் ஒரு கேட் கீப்பர், அந்த நியூஸ்ல பார்க்கிறோம், ஒரு தூங்குனதுனால அவ்வளோ பெரிய ஒரு அழிவு, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். ஆனா மனுஷன் அப்படிதான்ப்பா. ஆனா எங்களை பாதுகாக்கிற தேவன், நீங்க தூங்காமலும் உறங்காமலும் எங்களை பாதுகாக்கிறபடினாலதான் நாங்க இந்த பூமியில இன்றைக்கு இருக்கிறோம். எங்க குடும்பம் இந்த பூமியில இருக்குதுப்பா. இதை அறிந்தவர்களாய் இருதயத்துல இப்படிப்பட்ட எரிச்சல்கள் அதை நாங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். இனி அது எங்களுக்குள்ளது இல்லப்பா. நாங்க உங்க வாக்கு தத்தங்கள்லயே நாங்க தியானமா இருந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. உமக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க நாங்க தீர்மானம் எடுக்கிறோம். மனிதர்களை பார்க்காதபடி, சூழ்நிலைகளை பார்க்காதபடி என் தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து கொடுப்பார். எங்க வழியை முற்றிலுமாய் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம், சரண்டர் பண்றோம்ப்பா. நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீங்க. எல்லாத்தையும்
டோட்டலா இதுவரைக்கும் துக்கப்படுத்தி பாரப்படுத்தி கொண்டிருந்த எல்லாத்தையும் அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணிடுவோம். இந்த காலை வேளையில அவருடைய சமாதானம் நம் இருதயங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். அப்பா, அப்படிப்பட்ட சாந்த குணத்தை எங்களுக்குள்ளதான் நீங்க வச்சிருக்கிறீங்க அப்பா. அப்பா, we will inherit every promise, O Lord. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நாங்க சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். abundant peace இன்றைக்கு காலையில எங்க இருதயத்துல நீங்க தர்றீங்கப்பா. உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத ஒரு தேவ சமாதானம் அது எங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்பா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் உறுதியாய் இருக்கும். என்னை நிந்திச்சுட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, நான் நல்லது தானே செஞ்சேன், நான் உண்மையா நல்ல இருதயத்தோட தானே நான் இருக்கிறேன், எனக்கு ஏன் என் நீதி மறுக்கப்படுதுன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, அவர் நிமித்தம் நீங்க நிமித்து துன்பப்படுத்தப்பட்டீங்கன்னா நீங்க தான் பாக்கியவானா. நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறணுமா. பரலோகத்துல நம்முடைய பலன் மிகுதியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருது. யார் ஒருவனுக்கு அவருக்காக நம்ம நிந்தைய துன்பத்தை அனுபவிக்கும் போது, அதுல சந்தோஷப்பட்டு களி கூறும் போது நமக்கு வருகிற ஆசீர்வாதம் அது வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற வகையில தான் அந்த பிளெஸிங்ஸ் இருக்கும். இதுதான் தேவ சித்தம். அந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உன் நீதிய வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்ட பகலை போல நான் விளங்க பண்ணுவேன். சீக்கிரத்துல உனக்கு நியாயம் செய்வேன். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய பிள்ளை. நான் உன்னுடைய விஷயத்துல நீடிய பொறுமையா இருந்து நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? அவர் கேட்கிறாரு, என்னால நியாயம் செய்யாமல் இருக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்னா நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் நியாயம் செய்கிறார். அந்த சுக வாழ்வு துளிர்க்கிறது. விடியற்கால வெளுப்பை போல அந்த வெளிச்சம் எழும்பி சுக வாழ்வு துளிர்க்கிறது. நிச்சயமா இந்த வர நாட்கள்ல நம்ம எல்லாரும் அதை ஷேர் பண்ண போறோம். அப்படித்தான் இருந்தது, ஆனா எப்படிதான் நடக்குதுன்னே தெரியல. ஆண்டவர் என்னுடைய நீதியை விளங்க பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட்ட நம்ம பேச போறோம், நம்ம நன்றி செலுத்த போறோம். இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு சுதந்திரமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயம் நம்முடைய நீதி வெளிச்சத்துக்கு வருது. நம்முடைய நியாயம் பட்ட பகலை போல அது விளங்க பண்ணுது. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே, எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில கூட அப்பா, தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொன்னவர். அப்பா, சீக்கிரத்துல நீர் எங்களுக்காக நியாயம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்ப்பா. டோட்டலா நாங்க ஃப்ரீ ஆயிட்டோம்ப்பா. யார பற்றின எண்ணங்களோ சிந்தனைகளோ எங்களுக்கு இல்லை. இனி நீங்க மாத்திரம்தான். உங்க வார்த்தை எங்களுக்கு இருக்குப்பா. அது போதும். நாங்க உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறிக்கொண்டே இருக்கிறது தான் எங்களுடைய வேலைப்பா.
இந்த நீதியை நீர் வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுகிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீதி மறுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒருவேளை சத்ருவானவனால இத்தனை காலம் எந்தெந்த இடத்துல எல்லாம் தாமதங்கள் இருந்ததோ, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி தாமதங்கள் இருந்ததோ, அங்கெல்லாம் என் தேவனுடைய நீதி வெளிப்படுதுப்பா. அங்கெல்லாம் உங்க நீதி வெளிப்படுது. எங்களுக்காக நீர் எங்க நீதிய விளங்க பண்றீங்க. தாமதங்கள் இனி இல்ல, டிலேஸ் இல்ல. தேவன் அதை செய்கிறார். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் படி கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர். விசேஷமாய் இனி வரப்போகிற நாட்கள்ல இந்த வார்த்தை குறித்து அநேகர் சாட்சி கொடுக்க போகிறார்கள் என்பதை விசுவாசித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இது எப்படி நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தேவன் நீதியை வெளிச்சத்தை போல நீர் விளங்கப்படுது. நியாயத்தை போல நியாயத்தை பட்ட பகலை போல நீங்க விளங்க பண்றீங்கப்பா. உமக்கு நன்றி. உங்களுடைய கரங்களில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மற்ற ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய ரத்தத்துக்குள்ள நீங்க மறைத்து வச்சிருக்கிறீங்கப்பா. நீங்க பாதுகாத்து கொள்றீங்கப்பா. உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.